Hi friends, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது பாத்தீங்கன்னா ஒரு அம்பர்லா ஃப்ராக் எப்படி ஈஸியா கட் பண்ணி ஸ்டிட்ச் பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். இந்த வீடியோல எப்படி கட் பண்றதுங்கறதையும் அடுத்த வீடியோல இத எப்படி ஸ்டிட்ச் பண்றது அப்படிங்கறத நான் காமிக்கிறேன். அந்த வீடியோஸ் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணும்னா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரியே பக்கத்துல வர பெல் பட்டனையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. இப்போ இது ஒரு நல்ல காட்டன் மெட்டீரியல் எடுத்துர்க்கேன். இந்த மெட்டீரியல்ல தான் நான் ஒரு 14 வயசு குழந்தைக்கான ஃப்ராக் நான் இதல எப்படி கட் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். இத எப்படி கட் பண்றது பார்க்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்மளோட உடம்போட அளவு சார்ட்ல நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டு அத நம்மளோட மெட்டீரியல்ல எப்படி கட் பண்றதுங்கறத நாம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க எப்படி கட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் இதல சிங்கிளா ஃபோல்ட் பண்ணி ஒரு சார்ட் எடுத்துர்க்கேன். பாத்தீங்கன்னா இது சிங்கிள் ஃபோல்ட்ல இருக்கு. இதோட அகலமும் அதாவது சுற்றளவும் உயரமும் கரெக்ட்டா எடுத்து வச்சிருக்கேன் நானு. இப்போ எனக்கு இது தேவையான உயரம் பாத்தீங்கன்னா 14 இன்ச். அதே மாதிரி உடம்போட சுற்றளவு மொத்தம் பாத்தீங்கன்னா 40 இன்ச். அந்த 40 இன்ச்ச 4 ஆல டிவைட் பண்ணா உங்களுக்கு 10 இன்ச் வரும். உங்களுக்கு தேவையான அளவு ஃபர்ஸ்ட் கரெக்ட்டா எடுத்து மார்க் பண்ணி வச்சிடுங்க. அதே மாதிரி நெக் 2 இன்ச். நெக்கோட இறக்கம் நெக்கோட அகலம் பாத்தீங்கன்னா 2 இன்ச். நெக்கோட இறக்கம் நான் 4 இன்ச் கொடுக்கிறேன். இது கரெக்ட்டா இருக்கும் உங்களோட அளவுக்கு இப்போ நான் 14 வயசு அப்படிங்கும்போது இந்த அளவு கரெக்ட்டா இருக்கும். அதே மாதிரி ஷோல்டர் 5 இன்ச். ஆர்ம் ஹோல் 5 இன்ச் கொடுக்கிறேன். இதுதான் இப்போ எனக்கு தேவையான அளவா இருக்க போகுது. இந்த அளவுல தான் நான் இந்த சார்ட்டை ஃபர்ஸ்ட் நான் ரெடி பண்ணிக்க போறேன். இப்போ ஃபர்ஸ்ட் நம்மளோட உயரம் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் 14 இன்ச் உயரம் சொல்லியிருக்கேன். அந்த 14 இன்ச்சுக்கு இந்த சார்ட்டை நான் கரெக்ட்டா லெந்த் வச்சு தான் கட் பண்ணி எடுத்துர்க்கேன். பாருங்க கரெக்ட்டா 14 இன்ச் உயரம் எடுத்துர்க்கேன். அடுத்ததா என்னோட நெக்கோட அகலத்தை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் நெக்கோட அகலம் 2 இன்ச் கொடுத்திருக்கேன். அந்த 2 இன்ச்சை ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிப்போம். இது ஃபோல்டிங்ல இருக்கு சார்ட். 2 இன்ச் அகலம் மார்க் பண்ணிக்கலாம். அடுத்ததா இப்போ நான் முன் கழுத்து 4 இன்ச் கொடுக்கிறேன். நீங்க முன் கழுத்தும் பின் கழுத்தும் ஒரே இறக்கம் கூட கொடுக்கலாம். இல்ல அப்படினா நீங்க பின் கழுத்துக்கு 1/2 இன்ச் மேலே தூக்கி கூட கொடுக்கலாம். பாருங்க இந்த மாதிரி உங்களோட கழுத்து என்ன இறக்கம் வேணுமோ அதை நீங்க மார்க் பண்ணிடுங்க. இப்போ 4 இன்ச் முன் கழுத்துக்கும் பின் கழுத்துக்கு ஒரு 1/2 இன்ச் கம்மி பண்ணி 3 இன்ச்ல அந்த பின் கழுத்து மார்க் பண்ணிருக்கேன். அடுத்ததா ஷோல்டர் 5.5 இன்ச் ஃபோல்டிங்ல இருந்து கரெக்ட்டா 5.5 இன்ச் எடுத்துக்கலாம். ஆர்ம் ஹோல் 5 இன்ச். இந்த மாதிரி நீங்க சார்ட்ல கட் பண்ணிட்டு நீங்க அம்பர்லா ஃப்ராக் அப்படிங்கும்போது சார்ட்ல கட் பண்ணிட்டு மேல் பாடியோட உயரம் மட்டும் கட் பண்ணீங்கன்னா சார்ட்ல கட் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். உங்களுக்கு ஃபோல்டிங்கும் சரி துணி எனக்கு பத்தல அப்படிங்கற பிரச்சனையே இருக்காது. மேல் பாடியோட உயரம் மட்டும் நீங்க சார்ட்ல ஃபர்ஸ்ட் கட் பண்ணி எடுத்துருங்க. இந்த மாதிரி தேவையான அளவுகளை கட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க அதுக்கு அப்புறம் மெட்டீரியல்ல கட் பண்ணலாம். ரொம்பவே ஈஸியா இருக்கும் இந்த மாதிரி கட் பண்ணும்போது. இப்போ பாருங்க நான் ஆர்ம் ஹோல் எடுத்துட்டேன். அடுத்ததா ஷோல்டர் உடம்போட சுற்றளவு பாத்தீங்கன்னா 10 இன்ச். இப்போ 10 நான் கரெக்ட்டா ஏற்கனவே சொன்ன மாதிரி கரெக்ட்டா மார்க் கட் பண்ணி தான் எடுத்துர்க்கேன். 10 இன்ச் 1 இன்ச் தையலுக்காக விட்டு 11 இன்ச்ல சுற்றளவு வச்சிருக்கேன். இப்போ அடுத்ததா இடுப்போட சுற்றளவு எப்பவுமே நம்ம 1 இன்ச் ஷேப் கொடுக்கணும். அதனால அந்த 1 இன்ச்சை மைனஸ் பண்ணி 9 இன்ச்ல இடுப்போட சுற்றளவு மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மேலே எந்த அளவுக்கு தையல் விட்டுருக்கோமோ அதே 1 இன்ச் இங்கேயும் மார்க் பண்ணிடுங்க. இந்த 2 லைனையுமே இப்போ ஜாயின் பண்ணிடலாம். இப்போ குழந்தைங்க அப்படிங்கிறதுனால நம்ம ரொம்ப ஷேப் கொடுக்க போறதில்ல. டாட் பிடிச்சி அந்த மாதிரி ரொம்ப ஷேப் கொடுக்க அவசியம் இல்லை. அந்த 1 இன்ச் ஷேப்பே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால நீங்க குழந்தைங்களுக்கு எப்போ கட் பண்ணும்போது ரொம்ப ஷேப் கொடுக்காம இந்த 1 இன்ச் மைனஸ் பண்ணி இடுப்பு ஷேப் கொடுத்தாலே போதும். இப்போ அடுத்ததா நம்ம ஆம்ஹோல் வளைவு எல்லாம் கொடுத்துடலாம். அடுத்தது நெக் வளைவு கொடுத்துடுறேன். நெக் வளைவு ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் உங்களோட நெக்கோட இறக்கம் என்னன்னு நீங்க ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிடுங்க. இப்போ பேக் நெக்கும் ஃப்ரண்ட் நெக்கும் நான் தனித்தனியா மார்க் பண்ணியிருக்கேன். இதுக்கு நீங்க வளைவு கொடுத்து வளைவோ இல்லை என்ன ஷேப் கொடுக்குறீங்களோ நெக்கு அதை கொடுத்து நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம்.
ரொம்பவே ஈஸி இது வந்து. நீங்கள் எப்போவுமே இந்த மாதிரி சார்ட்டில் போடும்போது உங்களுக்கு துணியில் கட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி துணி எப்படி மடித்து போடுறது அப்படிங்கிற டவுட் இல்லாமல் கிளியராக நீங்கள் கட் பண்ணலாம். இப்போ அடுத்ததாக இடுப்பு மேல் பக்கத்துக்கு ஷேப் கொடுக்குறேன். 1 இன்ச்சு கீழேருந்து மேலே 1 இன்ச் எடுங்க. எடுத்துட்டு உங்களோட இடுப்பு சுற்றளவோட சென்டர் பாயிண்ட்டை நீங்கள் மார்க் பண்ணிவிடுங்க. 9 இன்ச்சுனா 4.5 இன்ச்சில் மார்க் பண்ணி இந்த 4.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்க இடத்துல இருந்து இந்த ஷேப் கொடுக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி உங்களோட இடுப்பு ஷேப் கொடுத்துக்கலாம். இதுதான் என்னோட உடம்பு சுற்றுலாவோட பேட்டர்ன். இந்த பேட்டர்ன் மாதிரி நீங்கள் உங்களோட குழந்தைக்கு எந்த அளவுக்கு கரெக்டாக வருதோ அதை பேட்டர்ன் பண்ணிவிட்டு நீங்கள் கட் பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக நீங்கள் கட் பண்ணலாம். அதே மாதிரி துணி பிரச்சனையும் வராது. இப்போ நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். இப்போ நிறைய பேருக்கு பிரச்சனை வருது, அந்த அம்பர்லா ஃப்ராக்கில் வந்து துணி பத்தலை அப்படிங்கிற பிரச்சனை தான். இப்போ நான் எடுத்துருக்கிறது கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சுடிதார் மெட்டீரியல் தான், செட்டாக உள்ள காட்டன் சுடிதார் மெட்டீரியல் தான் நான் அந்த ஃப்ராக் தைக்கிறேன். இது பார்த்திங்கன்னா ஒரு 2.25 மீட்டர் தான் இருக்கும். 14 வயசு குழந்தைக்கு இந்த 2.25 மீட்டர் வந்து கரெக்டாக நம்ம கட் பண்ணி எடுக்க முடியும். இப்போ பேக் நெக் கட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஃப்ரண்ட் நெக்கும் நீங்கள் தனியாக தான் கட் பண்ணணும். நான் இதில் வந்து கட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ என்னோடய பேட்டர்னை நான் ரெடி பண்ணிட்டேன். இப்போ இதே வந்து நம்ம வந்து துணியில் எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத தான் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறோம். எப்போவுமே அம்பர்லா ஃப்ராக் அப்படிங்கும்போது துணி நம்ம ஃபோல்டிங் பண்ணுறதுலையும் அதை கரெக்டாக கட் பண்ணி எடுக்கிறதுல தான் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் பேட்டர்ன் ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் கட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். அதனால் உங்களோட அளவு வந்து ஃபஸ்ட்டு சார்ட் பேப்பர்லேயோ இல்லை நியூஸ் பேப்பர்லேயோ கரெக்டாக கட் பண்ணி எடுத்துடுங்க. இப்போ நம்ம மெட்டீரியல் எப்படி கட் பண்ணி பார்க்கலாம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான துணி எப்படி ஃபோல்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தான். இதை பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களோட கரை பகுதியை இந்த மாதிரி சிங்கிளாக ஒரு ஃபோல்டு பண்ணிடுங்க. பாருங்கள், கரை பகுதியை சிங்கிளாக ஒரு ஃபோல்டு பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி அடுத்ததாக கார்னர் ரெண்டையும் நீங்கள் ஒன்றா சேர்த்து இந்த மாதிரி முக்கோண ஷேப்பில் நம்ம வந்து துணியை மடிக்கணும். இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஒரு சைடு ஃபோல்டிங் இருக்கும், இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா உங்களோட கரை பகுதியும் இன்னொரு பக்கம் ஃபோல்டிங்கும் இருக்கும். இந்த மாதிரி முக்கோண ஷேப்பில் நீங்கள் வந்து துணியை எப்போவுமே மடிக்கும் போது முக்கோண ஷேப்பில் மடிக்கும் போது தான் அம்பர்லா ஃப்ராக்குக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் இந்த மடிப்பு வந்து நீங்கள் கரெக்டாக மடிச்சிட்டிங்கனாலே ஃப்ராக் ஈஸியாக கட் பண்ணலாம். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க துணி பார்த்திங்கன்னா கீழ் பக்கமாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்க துணி கீழே இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் முக்கோண ஷேப்பில் மடித்து எடுத்துருங்க நீங்கள் எடுத்துருக்க மெட்டீரியலை. இப்போ இதில் வந்து நம்ம இந்த பேட்டர்னை வச்சு தான் நம்ம கட் பண்ண போகிறோம். இடுப்பு சுற்றளவு ஏற்கனவே வந்து நம்மளோட பேட்டர்னில் கட் பண்ணி எடுத்துருக்கோம். இப்போ இந்த சார்ட்டை எடுத்துக்கலாம். இந்த சார்ட்டை எடுத்துட்டு உங்களோட இந்த கீழ்ப்பக்கம் இருக்கு பாருங்கள், இடுப்பு சுற்றளவு இது எந்த இடத்தோட மேட்ச் ஆகுதுன்னு ஃபஸ்ட்டு வச்சு பார்த்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம மடிச்சிருக்க துணியில் இந்த இடுப்பு பகுதி எந்த இடத்துல மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக வச்சு பார்த்துட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து இதில் வந்து கரெக்டாக இடுப்பு எடுக்கணும் அப்படிங்கன்னு இல்லை. இந்த பேட்டர்னில் இருந்தே நீங்கள் இடுப்பு சுற்றளவை கரெக்டாக மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நான் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சுக்கு எக்ஸ்ட்ரா பேட்டர்ன் இருக்கிற மாதிரி வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம இது வந்து கிராஸாக இருக்கும்போது தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். எக்ஸ்ட்ரா துணி வராமல் நீட்டாக தைக்கலாம். இந்த மாதிரி 1/2 இன்ச்சு வச்சுட்டு இடுப்போட அளவை கரெக்டாக மார்க் பண்ணிவிடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி உங்களோட அளவை வந்து இந்த பேட்டர்னை வச்சு இடுப்போட சுற்றளவு எந்த இடத்துல மேட்ச் ஆகுதுன்னு பார்த்து நீங்கள் மார்க் பண்ணிடலாம். ரொம்பவே ஈஸியான மெத்தட் இது. இப்போ இதில் இருந்து நம்ம எப்படி அடுத்தது நம்ம செக் பண்ணிக்கணும் அப்படின்னா, உங்களோட முக்கோண ஷேப் மேலே இருக்க கார்னர் பாயிண்ட் இருக்கு பாருங்கள், இந்த இடத்துல இருந்து இந்த லைன் வரைக்கும் எத்தனை இன்ச் வருது அப்படிங்கிறத நீங்கள் கரெக்ட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு தெரியும். இந்த முக்கோண ஷேப்லேருந்து இப்போ அந்த ஃபோல்டிங் சைடு நீங்கள் வச்சிங்கன்னா எத்தனை இன்ச் வருதோ இப்போ அந்த லைனில் நீங்கள் அந்த இன்ச் டேப்பு நவுட்டும் போது அதே அளவு தான் எல்லா பக்கமும் இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். சப்போஸ் அது மேலே கீழே இப்போ எனக்கு வந்து 11 இன்ச் வந்திருக்கு, உங்களுக்கு 10 இன்ச்சு 11 இன்ச்சு அப்படி மாறி வந்ததுன்னா அந்த அளவு வந்து கரெக்டாக இல்லை அப்படின்னு அர்த்தம். அதனால் நீங்கள் அந்த மாதிரி இன்ச் டேப்பு நவுட்டும் போது ஒரே அளவாக இருக்கணும். இப்போ இந்த லைன்லேருந்து நம்மளோட கீழ் ஃப்ராக்கோட உயரம் எடுத்துக்கலாம். இப்போ இந்த லைன் நம்ம இடுப்பு சுற்றளவோட லைன் மார்க் பண்ணியாச்சு. இப்போ இந்த லைன்லேருந்து என்னோட கீழே இருக்க ஸ்கர்ட்டோட உயரத்தை நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நான் 28 இன்ச் வைக்கிறேன். உங்களோட உயரம் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் இதை எடுத்துக்கலாம். இது மேலேருந்து நம்ம கீழே மார்க் பண்ணும்போது இந்த இன்ச் டேப் நம்ம கீழே எந்த அளவுக்கு நவுட்டுறோமோ அதே மாதிரியே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட இடுப்பு சுற்றளவு மார்க் பண்ணியிருக்க இடத்துல அந்த இன்ச் டேப்பு கொஞ்சம் கொஞ்சமாக நகட்டி கொண்டு வாங்க. ஒரே இடத்துலேருந்து எல்லா இடமும் மார்க் பண்ணக்கூடாது. கீழே நம்ம இன்ச் டேப் நகட்டுற மாதிரியே மேலே இருக்க இடுப்பு சுற்றளவுலையும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட இன்ச் டேப்பு நகர்த்தி நம்மளோட உயரத்தை நம்ம மார்க் பண்ணிக்கலாம்.
இந்த மாதிரி மார்க் பண்ணும்போது அம்பர்லா ஃப்ராக்கில் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. இந்த ஃபோல்டிங் கரெக்டாக ஃபோல்ட் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து ஈஸி தான் மார்க் பண்ணுறதுக்கு. பாருங்கள், இப்போ நான் என்னோடய உயரம் ஃபுல்லாகவே மார்க் பண்ணிட்டேன். இதுதான் என்னோடய உயரம். இப்போ மார்க் பண்ணியாச்சு. இப்போ என்னோடய இடுப்பு சுற்றளவும் நான் ஈஸியாக மார்க் பண்ணேன். அதே மாதிரி அதுலேருந்து உயரம் எடுக்கும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து ஃப்ராக்கோட லென்த்து கிடச்சிரும். சப்போஸ் உங்களுக்கு வந்து துணி பத்தலைன்னா நீங்கள் வந்து கீழே மட்டும் துணி வந்து ஜாயின் பண்ணி நீங்கள் தைக்கலாம். நிறையா பெரிய அளவு அப்படிங்கணும்னா உங்களுக்கு வந்து துணி எக்ஸ்ட்ரா ஜாயின் பண்ணுற மாதிரி தான் வரும். பாருங்கள், இப்போ கீழே இருக்க உயரத்துலேருந்து நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். இப்போ நம்ம இதில் வந்து மேல் பாடி வந்து பேட்டர்னில் மட்டும்தான் போட்டிருக்கோம். துணியில் இன்னும் கட் பண்ணலை. ஃபஸ்ட்டு வந்து கீழ் ஃப்ராக் மட்டும்தான் இதில் வந்து நம்ம கட் பண்ணுறோம். இந்த மாதிரி நீங்கள் கீழே இருக்க ஸ்கர்ட்டை ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துடுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தா கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டனை கிளிக் பண்ண மறக்காதீங்க. அதே மாதிரி இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரியே பக்கத்தில் ஒரு பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நமக்கு நல்ல ஃப்ராக் வந்து நல்ல அகலமாகவே இருக்கும். இப்போது எக்ஸ்ட்ரா இருக்க இந்த மீதி துணியில் தான் நான் இப்போ வந்து மேல் பாடியை கட் பண்ணி எடுக்க போகிறேன். இதை சிங்கிளாக ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் வந்து ஏற்கனவே சிங்கிள் ஃபோல்டு இருந்தது. இப்போ அடுத்தல ஃபோல்டு பண்ணும்போது உங்களுக்கு 4 மடிப்பில் உங்களுக்கு துணி வந்துடும். இந்த மாதிரி மடித்து எடுத்துடுங்க. கீழே நம்ம எக்ஸ்ட்ரா எடுத்த துணி இந்த மாதிரி மடித்ததுக்கப்புறம் உங்களோட பேட்டர்னை கரெக்டாக வைங்க. கரெக்டாக வச்சுட்டு எல்லா பக்கமும் துணி கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணிவிடுங்க. செக் பண்ணிவிட்டு இப்போ இந்த சார்ட் பேப்பரில் வரைஞ்சிருக்க இந்த அளவுக்கு நான் வந்து இந்த துணியை கட் பண்ணிக்கிறேன். இதுதான் என்னோடய மேல் பாடியோட கரெக்டான அளவு. இந்த மாதிரி கட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து துணி வந்து நமக்கு பத்தலை அப்படிங்கிற பிரச்சனை வராது. அதேமாதிரி எந்த இடத்துல வந்து நமக்கு மேலே இருக்க பார்ட் வந்து கட் பண்ணுறது, கீழே இருக்கிறது எதில் கட் பண்ணுறது அப்படிங்கிறது டவுட்டும் வராது. இப்போ பார்த்தீங்கன்னா 1/2 இன்ச் நான் விட்டு மேல் பேக் நெக் கட் பண்ணியிருக்கேன். இப்போ நாங்கள் தனியாக பிரித்ததுக்கப்புறமா ஃப்ரண்ட் நெக் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம 4 மடிப்பாக மடிச்சிருக்கிறதுனால பேக் நெக் மட்டும் நான் கட் பண்ணியிருக்கேன். அதுமாரி கீழே இருக்க ஷேப்பும் கரெக்டாக கட் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி நெக்கு நீங்கள் கரெக்டாக பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்பவே ஈஸியான மெத்தட் தான் இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எந்த அளவுக்கு ஈஸியாக இருக்குது அப்படிங்கிறத கீழே இருக்க கமெண்ட்ஸ் பாக்ஸில் மறக்காமல் என்னோட ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த மாதிரி வச்சு தைக்கும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம ஏற்கனவே சொன்ன அந்த ஃபோல்டிங் லைனு சென்டரில் வரும் மாதிரி நீங்கள் தைக்கும்போது உங்களுக்கு வந்து சைடு வந்து கரெக்டாக ஜாயிண்ட் ஆகும். எப்போவுமே நம்ம இந்த மாதிரி பேட்டர்ன் போட்டு தைக்கும்போது ஈஸியாகவே நம்ம கட் பண்ண முடியும். அம்பர்லா ஃப்ராக் அப்படிங்கிறது கஷ்டமாகவே தெரியாது. ரொம்பவே ஈஸியான மெத்தடில் இந்த அம்பர்லா ஃப்ராக்கை வந்து எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தாலோ இல்லை இதே மாதிரியே இன்னும் நிறைய வீடியோஸ் மிஸ் பண்ணாமல் பார்க்கனாலும் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரியே பக்கத்தில் வர பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. இதை வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரியே இன்னொரு நல்ல யூஸ்ஃபுல்லான வீடியோவோட மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.